நாட்டு மக்கள் உலகில் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டு சட்டத்திட்டத்தை அப்படியே கடைபிடிக்கிறார்கள். சாலை வீதி, குப்பையை இங்கே போடாதீர்கள், இங்கே சிறுநீர் கழிக்காதீர்கள், தண்ணீரை வீணாக்காதீர்கள், போக்கு எல்லாவற்றையும் அப்படியே கடைபிடிக்கிறார்கள். ஆனால் அதே என் நாட்டு மக்கள் சொந்த நாட்டிற்கு வந்தால் இதில் எந்த விதியையும் கடைபிடிப்பதில்லை. அதற்கு காரணம் என் நாடு கொடுத்திருக்கிற அளவு கடந்த சுதந்திரம். இப்பதான் உங்க மகன் என்ன போடுறேன், கட்டுப்பாடற்ற சுதந்திரமும் சுதந்திரமற்ற கட்டுப்பாடும் ஆபத்தானது. புரியுதா உனக்கு? நான் என்ன சிரம் பாருங்க. இப்ப அவர் எப்படி சொல்றாருன்னா, ஐயா இங்க பாரு, உலகத்துல மலேசியா போ, சிங்கப்பூர் போ, துபாய் போ, சவுதி போ, இல்ல அமெரிக்காவோ ஆஸ்திரேலியாவோ, அந்த நாட்டுல என்ன விதியோ அப்படியே கடைபிடிப்பேன், ஒழுக்கமா இருப்பேன். மேட்டுப்பாளையம் இருந்து போனவன அப்படித்தான் இருப்பான், சூலூர்ல இருந்து போனவன அப்படித்தான் இருப்பான். புரியுதா? புரியுதா? தொண்டமால இருந்து போனவன் அப்படித்தான் இருப்பான், தொண்டாமத்துல இருந்து போனவன் ஒழுங்கா இருப்பான். சொந்த நாட்டில் பாரு, நாடி சாலையில ஒண்ணு கடிச்சிட்டு இருப்பேன், பீர் போத்தல குடிச்சிட்டு ரோட்ல போட உடச்சிட்டு போவேன், குறுக்கு மறுக்குமா பைக்க போய் அப்படி முன்னாடி நிறுத்துவேன். புரியுதா? பாரு என்னென்ன சேட்டை பண்ணுவாங்க பாரு. குப்பையை எப்படி போடுவேன், அப்படியே குப்பை கூட இருக்குல்ல அதுல போட வேண்டியதானே, வெண்ணெய் கீழே போடுவாப்ல, மாடியில் இருந்துக்கிட்டு அப்படி தூக்கி போடுவாங்க குப்பையை. உன் மகன் ஆட்சிக்கு வந்தவன என்ன ஒண்ணு தெரியுமில்ல, வீட்டை மட்டும் எட்டி பார்க்க மாட்டேன், வீட்டை விட்டு வெளியில வந்தேன்னா ரெண்டு கண்ணு உன்னை பார்த்துக்கிட்டே வரும். பொம்பளை பிள்ளைய கேளி பண்ண, தாலி அறுத்த, பைய அறுத்த, சேட்டை பண்ணான்னு வச்சுக்க, செத்த கொண்டே வருவேன். என்ன பண்ணுவேன், நாட்டையே கண்காணிப்பு கருவி, சிசிடிவி கருவியால நிறைச்சு வச்சிருவேன். ஒவ்வொரு இடமும் ரெண்டு கண்ணு உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கும். நான் இந்த ஒரு சோ பிக் பாஸ் இல்ல, ரியல் பிக் பாஸ் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஐ ஆம் வாட்சிங். நீ ஓட முடியாது, ஒழிய முடியாது, தப்பிக்கவே முடியாது என்கிட்ட. நீ இப்படி தாலி இப்படி சங்கிலி அறுத்துட்டு அங்க வருவேன். இங்க வா, வாடா கலெக்டரா சட்டைய, உட்கார்றா, எடா பச்சை மட்டைய, அடா முது